நம்ம ஆல்ரெடி யூசர் வந்து லாகின் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான பேசிக் லெவல் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ JWT டோக்கன் வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது டோக்கன் பேஸ்ட் அத்தன்டிகேஷன் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ டெர்மினலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினலை ஓப்பன் பண்ணிட்டு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ .venv/scripts/activate அண்ட் நீங்க என்ன பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னா Django REST Framework -simple JWT அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ அதை டைப் பண்ணிக்கிறேன். pip install Django REST Framework -simple JWT. இதை டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிச்சு. இதுக்கப்புறம் நம்ம சர்வர் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ python manage.py run server. சர்வர் ஆக்டிவேட் ஆயிருச்சு. இப்போ டெர்மினல்ல மினிமைஸ் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் settings.py வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வந்து எடுத்துக்கணும். இங்கே அந்த சிம்பிள் JWTக்கான என்ட்ரி வந்து இங்கே கொடுத்துருக்கணும். ஸோ இங்கே கொட்டேஷன் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே REST _framework _simple JWT அப்படிங்கிறது டைப் பண்ணியிருக்கணும். இந்த வெளியே ஒரு கமா வந்து கொடுத்துக்கிறேன். இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அத்தன்டிகேஷனோட urls.py ஃபைல் வந்து எடுத்துக்கலாம். நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த சிம்பிள் JWT பேக்கேஜ்ல இருந்து 2 வியூஸ் வந்து டிஃபால்ட்டா கொடுத்துருப்பாங்க. JWT டோக்கனை வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கும் அண்ட் அதுக்கான எக்ஸ்பைரி டைம் வந்து முடியும் போது அந்த டோக்கனை ரெஃப்ரெஷ் பண்றதுக்குமான 2 வியூ லாஜிக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம இங்க இம்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்க from REST framework simple JWT டாட் இதுல இம்போர்ட் வந்து கொடுத்துட்டு டோக்கன் ஆப்டைன் பேர் வியூ அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். கமா கொடுத்துட்டு டோக்கன் ரெஃப்ரெஷ் வியூ அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். இது ரெண்டையும் இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இது ரெண்டுக்குமான பாத்தை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த பாத்தை 2 காப்பி வந்து எடுத்துக்கிறேன். ஒன்று டோக்கன் அப்படிங்கிற பாத் நேம் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கு இந்த டோக்கன் அப்டைன் பேர் வியூ வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெஃப்ரெஷ் அப்படிங்கிறது வந்து நான் பாத்தை வந்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு இந்த டோக்கன் ரெஃப்ரெஷ் வியூ வந்து நம்ம வியூ ஃபங்க்ஷனாக வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம யூசர் லாகின் பண்ணுறதுக்கு இந்த லாகின் ஏபிஐ வந்து கால் பண்ணக்கூடாது. இந்த டோக்கன் ஏபிஐ தான் வந்து கால் பண்ணணும். இந்த டோக்கன் ஏபிஐ கால் பண்ணும்போது இந்த லாகினுக்கு நம்ம பண்ண மாதிரியே யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து சென்ட் பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கான மேட்சிங் டேட்டா பேஸில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த வியூ வந்து நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா ஒரு ஆக்சஸ் டோக்கனையும் ஒரு ரெஃப்ரெஷ் டோக்கனையும் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ஏபிஐயை நம்ம கால் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்கில் இன்னும் சிலது வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை நான் காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ setting.py வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்கே லாஸ்ட்ல அந்த கோடை நம்ம காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். இது என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த டைம் டெல்டா அப்படிங்கிறது வந்து அண்டர்ஸ்கோர் வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தேவையான பேக்கேஜை மேலே இம்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃப்ரம் டேட் டைம் இம்போர்ட் டைம் டெல்டா. ஸோ இந்த REST framework அப்படிங்கிறது வந்து எதுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்னா இது வரைக்கும் Django கொடுத்த டிஃபால்ட் அத்தன்டிகேஷன் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுக்கப்புறம் வந்து நம்ம சிம்பிள் JWT யூஸ் பண்றதுனால REST frameworkல இருந்து ப்ரொவைட் ஆகிற அத்தன்டிகேஷன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே Django கொடுக்குற டிஃபால்ட் அத்தன்டிகேஷன் கிளாஸ் வந்து நம்ம JWT கொடுக்குற அத்தன்டிகேஷன் கிளாஸை வச்சு ஓவர் ரைடு வந்து பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த டோக்கன் ஏபிஐ தான் லாகின் ஏபிஐ, இதை கால் பண்ணும்போது ஆக்சஸ் டோக்கன் ரெஃப்ரெஷ் டோக்கன் அப்படின்னு 2 டோக்கனை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதுல அந்த 2 டோக்கனுக்குமான எக்ஸ்பைரி டைம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கோம். ஆக்சஸ் டோக்கனுக்கு எப்பவுமே எக்ஸ்பைரி டைம் வந்து ஷார்ட்டா வந்து இருக்கும். இதே ரெஃப்ரெஷ் டோக்கனுக்கு ஒரு லாங் எக்ஸ்பைரி டைம் வந்து இருக்கும். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா போஸ்ட்மேன் எடுத்துட்டு இந்த ஏபிஐ கால் பண்ணலாம். ஸோ போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ /login பதிலாக டோக்கன் அப்படிங்கிற இந்த ஏபிஐ வந்து கால் பண்றேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் லாகின்காக
நம்ம ஆல்ரெடி எழுதியிருந்த லாகின் ஏபிஐ வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இந்த டோக்கன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதை வந்து நம்ம கால் பண்ணும்போதும் நம்ம யூசர் நேமும் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்கணும். ஸோ இங்கே கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரிக்வஸ்ட்டை வந்து ரைஸ் பண்ணுறேன். ஸோ சர்வர் வந்து ஆக்டிவ் ஆகலைன்னு நினைக்கிறேன். இப்போ சர்வரை ஆக்டிவேட் வந்து பண்ணிக்குவோம். இப்போ திரும்பவும் ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு 2 டோக்கன் வந்து வந்திருக்கு. ஒன்று ரெஃப்ரெஷ் டோக்கன், இன்னொன்று ஆக்சிஸ் டோக்கன். டிஃபால்ட்டாக வந்து ஆக்சிஸ் டோக்கனுக்கு 30 மினிட்ஸ் வந்து எக்ஸ்பைரி டைம் வந்து செட் பண்ணியிருக்கிறோம். ரெஃப்ரெஷ் டோக்கனுக்கு வந்து 1 டே வந்து எக்ஸ்பைரி டைமை வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஏபிஐயை ஃப்ரண்ட் எண்ட் வந்து கால் பண்ணும்போது, அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 டோக்கனையும் எடுத்து லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த லாகின் பண்ண யூசர் அந்த அப்ளிகேஷன்ல இருந்து இப்போ பேக் எண்ட் ரிக்வஸ்ட் வந்து பண்ண போறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளோட லாஜிக் வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்கான மாடல் வச்சிருக்கும். அப்போ யூஐல ஆல் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற பேஜ் இருக்கும். அந்த பேஜ் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஆல் ஸ்டூடெண்ட் டேட்டாவை வந்து எடுக்கிறதுக்காக ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்ட் கால் பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பா என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த ஏபிஐ கால் கூட இந்த ஆக்சஸ் டோக்கனையும் சேர்த்து அவங்க கொடுத்துருக்கணும். அப்பதான் இந்த டேட்டா வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் தான் வந்து நம்ம செட் பண்ண போறோம். இந்த ரெஃப்ரெஷ் டோக்கன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, இந்த ஆக்சஸ் டோக்கன் இருந்தால் தான் பேக் எண்ட்ல இருக்கிற டேட்டாவை ஃப்ரண்ட் எண்ட்குள்ள கெட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம அத்தனிகேஷன் வந்து செட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் இதுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டைம் வந்து இருக்கு. அந்த எக்ஸ்பைரி டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, என்னதான் அவங்க வந்து கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணியிருந்தாலும் எந்த ஏபிஐல இருந்துமே டேட்டா வந்து வராது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பைரி டைம் முடியும் போது இந்த ரெஃப்ரெஷ் டோக்கனை பேக் எண்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் எந்த ஏபிஐக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற இந்த ஏபிஐக்கு வந்து கால் பண்ணுவாங்க. இதுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து இந்த ரெஃப்ரெஷ் டோக்கனை கொடுத்தா இது புது ஆக்சஸ் டோக்கனை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த ரெஃப்ரெஷ் டோக்கன் வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு 1 டே டைம் எடுத்துக்கிற மாதிரி இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கோம். நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைம் வரைக்கும் அந்த ஒரு ரெஃப்ரெஷ் டோக்கனை கொடுத்து ஒவ்வொரு டைமும் ஆக்சஸ் டோக்கன் வந்து எக்ஸ்பயர் ஆகும்போது புது ஆக்சஸ் டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு ரிக்வஸ்ட் வந்து எடுத்துக்கிறேன். இதுல இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். இங்க என்ன பண்றேன்னா, ரெஃப்ரெஷ் அப்படின்னு வந்து மாத்திக்கிறேன். ஏன்னா இந்த ரெஃப்ரெஷ் டோக்கனுக்கான பாத் வந்து ரெஃப்ரெஷ் அப்படின்னு வந்து வச்சிருந்தோம். இதை கால் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ரெஃப்ரெஷ் டோக்கன் வந்து கொடுப்பாங்க. அது புது ஆக்சஸ் டோக்கனை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்க என்ன பண்றேன்னா, பாடி ரா இதில் ஜேசான்ல டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ கீ நேம் வந்து ரெஃப்ரெஷ் அண்ட் இதோட வேல்யூவா நம்ம காப்பி பண்ண இந்த ரெஃப்ரெஷ் டோக்கனை வந்து கொடுக்கணும். இங்கேயும் மெத்தட் வந்து போஸ்ட் வந்து செட் பண்ணியிருக்கணும். இப்போ ரிக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறேன். நமக்கு எரர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இப்போ டெர்மினலை ஓப்பன் பண்ணிட்டு என்ன எரர் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே ரிட்டர்ன் அவுட்ஸ்டாண்டிங் டோக்கன் அப்படின்னு வந்து வந்துருக்கு. அண்ட் டைப் ஆப்ஜெக்ட் போட்டு அவுட்ஸ்டாண்டிங் டோக்கன் நோ அட்ரிபியூட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு வந்துருக்கு. ஏன் இந்த இடத்துல அவுட்ஸ்டாண்டிங் டோக்கன் அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, நம்ம செட்டிங்ஸ் டாட் பிஒய்ல ரொட்டேட் ரெஃப்ரெஷ் டோக்கன் அண்ட் பிளாக் லிஸ்ட் ஆஃப்டர் ரொட்டேஷன் இது ரெண்டு வந்து ட்ரூ வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இது கொடுத்தா இன்னும் அடிஷனல் கான்ஃபிகரேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும் இந்த டோக்கன் பிளாக் லிஸ்ட் வந்து பண்றதுக்கு. ஸோ இதை வந்து நான் இப்போ கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சர்வர் வந்து திரும்ப ரன் ஆயிக்குச்சு. இப்போ மறுபடியும் நம்மளோட ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுவோம். நம்ம கொடுத்துருக்கிற ரெஃப்ரெஷ் டோக்கனுக்காக புது ஆக்சஸ் டோக்கனை வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க லாகின் பண்றாங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து புது ரெஃப்ரெஷ் டோக்கன் ஆக்சஸ் டோக்கனை வந்து ஜென்ரேட் பண்ணிக்குவாங்க. அண்ட் ஒவ்வொரு டைமும் ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஆக்சஸ் டோக்கன் எக்ஸ்பயர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா கரண்டா இருக்கிற ரெஃப்ரெஷ் டோக்கனை இந்த ஏபிஐக்காக பேக் எண்டு கால் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ரெஃப்ரெஷ் டோக்கனுக்கு அகேன்ஸ்டா புது ஆக்சஸ் டோக்கன் வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் புதுசா வந்து ஆக்சஸ் டோக்கன் வந்து எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் அதை பேஸ் பண்ணி பேக் எண்ட் ஏபிஐஸ் வந்து கால் பண்ணிக்குவாங்க. அண்ட் இந்த ஆக்சஸ் டோக்கன் இருந்தாதான் பேக் எண்ட்ல இருக்கிற மற்ற ஏபிஐஸ்ல இருந்து டேட்டா ஃப்ரண்ட் எண்டுக்கு போகணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம செட் பண்ணிக்குவோம். அதை வந்து நம்ம பண்ணணும்னா நம்ம எழுதுற ஏபிஐக்குள்ளெல்லாம் பில்டினா ஒரு கிளாஸ் வந்து நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஆப்பை வந்து எடுத்துக்கலாம். இதுக்குள்ள இருக்கிற வியூஸ் ஓப்பன் பண்ணிக்குவோம். இங்க ஸ்டூடெண்ட்கான ஏபிஐ வந்து இருக்கு, டாஸ்க்குக்கான ஏபிஐ வந்து இருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ரிக்வஸ்ட் வரும்போது ஆக்சஸ் டோக்கன் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வந்தாதான் இந்த டேட்டா போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணணும்னா அதுக்கு இங்க ஒண்ணு நம்ம இம்போர்ட் வந்து பண்ணணும். ஸோ ஃப்ரம் ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் டாட்
permissions import is authenticated. is authenticated அப்படிங்கிற ஒரு கிளாஸை வந்து நம்ம இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். இதை எடுத்து எந்தெந்த ஏபிஐ எல்லாம் ஆக்சஸ் டோக்கன் இருந்தாதான் அதோட டேட்டா வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்குள்ளெல்லாம் வந்து நம்ம இந்த பர்மிஷன் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் மூலியமா ஆட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ பர்மிஷன் கிளாஸஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இஸ் அத்தன்டிகேட்டட் அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்காக மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், டாஸ்க்கு இன்னும் பண்ணல. இப்போ அதுக்கான ஏபிஐஸை வந்து நம்ம கால் பண்ணி செக் பண்ணுவோம். போஸ்ட்மேன் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க ஸ்டூடெண்ட்டுக்கான ஏபிஐ வந்து இருக்கு. இதுக்கான ரிக்வஸ்ட் வந்து நம்ம ரைஸ் பண்ணுவோம். ஸோ ரெஸ்பான்ஸ் என்ன வந்து இருக்குதுன்னா ஒரு டிக்ஷனரி வந்து வந்திருக்கு. அதுல டீடைல்ங்கிற கீ இருக்கு. அதோட வேல்யூவா அத்தன்டிகேஷன் கிரெடென்ஷியல்ஸ் வேர் நாட் ப்ரொவைடட் அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ இதே டாஸ்கோட ஏபிஐ வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம எந்த ப்ரொடெக்ஷனும் ஆட் பண்ணல. இப்போ இதுக்கான ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்றேன். ஸோ டேட்டா எம்டி டேட்டாவை வந்து வந்திருக்கு. ஸோ ஏன் எம்டி வந்து இருக்குதுன்னா நம்ம அந்த யூசர் மாடல் கஸ்டமைசேஷன் வந்து பண்ண போது டேட்டா பேஸை டெலிட் பண்ணிட்டு புது டேட்டா பேஸை வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால இந்த இடத்துல எம்டி வந்திருக்கு. ஸோ எம்டி ரெஸ்பான்ஸ் வந்தா கூட அந்த ஏபிஐக்காக பேக்எண்ட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வருது. அதே தான் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்லையும் ஸ்டூடெண்ட் மாடல்ல வந்து டேட்டா எதுவுமே இல்லை. அப்போ அதை வந்து கெட்டால் பண்ணும்போது எம்டி லிஸ்ட் வந்து வந்திருக்கணும். பட் அது வராம என்ன பண்ணுது, அத்தன்டிகேஷன் கிரெடென்ஷியல்ஸ் வேர் நாட் ப்ரொவைடட் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லுது. சப்போஸ் இந்த இடத்துல இந்த லைனை வந்து நான் கமெண்ட் வந்து பண்ணிடுறேன். இப்போ இதை கமெண்ட் பண்ணிட்டோம். இதை கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப வந்து சேம் அந்த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஏபிஐ கால் பண்றேன். இப்போ ரெஸ்பான்ஸ் வந்து எம்டி லிஸ்ட் வந்து வந்திருக்கு. அப்போ எந்தெந்த கிளாஸ்க்கு வந்து டோக்கன் இருந்தா தான் டேட்டா வரணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு இந்த பர்மிஷன் கிளாஸஸ் ஈக்குவல் டு இஸ் அத்தன்டிகேட்டட் அப்படிங்கிறத லிஸ்ட்டுக்குள்ள வந்து ஆட் பண்ணியிருக்கணும். அண்ட் இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஆக்சஸ் டோக்கனை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கிற ஆக்சஸ் டோக்கன் அப்படிங்கிறது இங்க இருக்கு. இந்த டோக்கன் எடுத்து எப்படி இந்த ஏபிஐ கால் கூட சேர்த்து அனுப்புறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு இங்க மேல பார்த்தோம்னா அத்தரைசேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து இருக்கும். இதுல அத்து டைப் அப்படின்னு வந்து இருக்கும். அதுல இங்க கிளிக் பண்ணிட்டு பியரர் டோக்கன் அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம வந்து என்னதான் ஜேடபிள்யூடி வந்து யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ஜேடபிள்யூடி பியரர் அப்படிங்கறது செலக்ட் பண்ணக்கூடாது. இங்க பியரர் டோக்கன் ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணோம்னாவே போதும். ஜஸ்ட் அந்த டோக்கனை மட்டும் நம்ம செட் பண்ணிட்டு இங்கிருந்து ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நம்ம செட் பண்றது எல்லாமே ஒரு பேக் எண்ட் டெவலப்பர் போஸ்ட்மேன்ல இருந்து அந்த ஏபிஐ வேலை செய்யுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்றதுதான். மற்றபடி இதை ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட் எண்ட்ல இந்த ஹெட்டர்ஸ்ல வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் வந்து பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி டோக்கன் வந்து இருக்கு. இங்க கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்து அதை டெலிட் வந்து பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் வந்து பண்ணிக்குவோம். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ டோக்கன் வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கிறதுனால இது இந்த ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் ஆகும்போது ஹெட்டர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிட்டு பேக் எண்டை வந்து கால் பண்ணும். ஸோ இப்போ இந்த ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல என்ன ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்குதுன்னா கிவன் டோக்கன் நாட் வேலிட் ஃபார் எனி டைப் அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன மெசேஜ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா டோக்கன் இஸ் எக்ஸ்பயர்ட் அப்படின்னு வந்து காட்டியிருக்கு. ஸோ நான் வந்து ரெக்கார்டிங் செஷனை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வந்து வச்சிருந்தேன். ஸோ அதனால இந்த டோக்கன் இஸ் எக்ஸ்பயர்டு அப்படின்னு வந்து நமக்கு அந்த மெசேஜ் காட்டுது. ஸோ அதனால டோக்கன் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் இந்த போஸ்ட் ரிக்வஸ்ட் வந்து எடுத்துக்கிறோம். போஸ்ட் ரிக்வஸ்ட் வந்து எடுத்துட்டு மறுபடியும் இந்த ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். நமக்கு புது டோக்கனை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இந்த புது ஆக்சஸ் டோக்கனை வந்து எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வந்து வந்துடுறோம். ஸோ இங்க ஆல்ரெடி இருக்கிற டோக்கனை கண்ட்ரோல் ஏ கொடுத்து டெலிட் பண்ணிட்டு புது டோக்கனை வந்து பேஸ்ட் பண்றேன். இப்போ ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு எம்டி லிஸ்ட் வந்து வந்திருக்கு. இதே டோக்கன் இல்லாம நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா அத்தன்டிகேஷன் கிரெடென்ஷியல்ஸ் வேர் நாட் ப்ரொவைடட் அப்படின்னு வந்து டோக்கன் இல்லை அப்படிங்கறதுக்காக எரர் மெசேஜ் வந்து கொடுக்குது. இதே டோக்கனோட நம்ம கால் பண்ணோம்னா அந்த ஏபிஐல இருக்கிற டேட்டா வந்து நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக் லெவல்ல நம்ம ஒரு அத்தன்டிகேஷன் சிஸ்டமை டோக்கனை வச்சு நம்மளால செட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதுல நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் வந்து இருக்கு. இன்னுமே எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி நிறைய பண்றதுக்கு ப்ராசஸ் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் வந்து பார்க்கும்போது பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்க. அண்ட் ஜாங்கரிஸ் ஃப்ரேம்வொர்க்கு கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாங்கரிஸ் ஃப்ரேம்வொர்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.